Hi friends, welcome to Dakshniya Home. என்னன்னே தெரியல ரொம்ப நாளாவே வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகணும் மனசுல தோணிட்டே இருந்துச்சு. டக்குன்னுலாம் கிளம்ப முடியாது. அதுக்கான சூழ்நிலை வரும்போது தான் கிளம்ப முடியும். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு வர்றது ரொம்பவே நல்லது சொல்லுவாங்க. எனக்குமே அப்படி தான் தோணும். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது எப்படியாவது போயிட்டு வந்துடுவோம். நடுவில் வந்து மனசு சரியில்லைனா ஒரு தடவை போயிட்டு வந்தால் சரியாக இருக்கும்னு தோணுச்சு. எங்கள் கோயில் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் தான் இருக்குது. என்னதான் சிட்டி லைஃப் இருந்தாலுமே கிராமத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். சுற்றி வயல்வெளியாக இருக்கும். ஐனரப்பன் கோயில் தான். எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 குதிரை வரும். ரொம்ப ரம்மியமாக நல்லாயிருக்கும். எல்லாருமே வந்து வருஷத்துக்கு ஒரு தடையாவது வந்து அவங்கவுங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு சாமியை வணங்கிட்டு வந்தோம்னா அது வந்து குடும்பத்துக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா வந்து என்னதான் இஷ்ட தெய்வம் வந்து நமக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு கடவுளை கும்பிட்டாலுமே அவங்க என்ன ஹெல்ப் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குலதெய்வம் வந்து பர்மிஷன் கொடுத்தா தான் அவங்களே வந்து செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து எப்பயுமே வந்து குலதெய்வ கோயிலுக்கு ஒரு தடவையாக போய் நம்ம சாமியை கும்பிட்டு வரணும். அது இல்லாமல் பொங்கல் வைக்கிற வழக்கம் இருந்தாலும் போயிட்டு ஆடி மாதமோ இல்லை தை மாதமோ போயிட்டு பொங்கல் வச்சு சாமியை வணங்கிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. நாங்கள் எப்பயுமே வந்து ஆடி மாதம் வந்து வைப்போம். சரி நடுவில் ஒரு தடவை கூட போயிட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருந்துச்சு. இங்கே பார்த்தாவே தெரியும் ஐனரப்பன் கோயில் ரொம்பவே ரம்மியமாக அழகாக இருக்கும். வில்லேஜில் இருக்கிறதான் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வயல்வெளியாக இருக்கும். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நெல் போட்டிருப்பாங்க, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு இருக்கும். அந்த மாதிரி வந்து வயல்வெளியை சுற்றி கோயில் இருக்கும். பொங்கல் வைக்கிறதுக்குலாம் அங்கேயே வந்து இப்போ அடுப்பு வந்து செஞ்சு கட்டியிருக்காங்க புதுசாக. அது இந்த தடவை தான் நாங்கள் பார்த்துருந்தோம். வேண்டுதலுக்காக வந்து பார்த்திங்கன்னா குதிரைலாம் வைப்பாங்க. ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த கோவிலுங்க ஐனரப்பன் கோவில். காவல் தெய்வம். நாங்களுமே வந்து சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக அங்கே போனாவே வந்து பார்த்திங்கன்னா 1 டே கிட்ட ஆகிடும். அந்த மாதிரி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பாடு என்ன செஞ்சு அங்கேயே எடுத்துன்னு போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். ரொம்பவே நல்லாயிருக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு. எனக்கு பர்சனலாக எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறது ரொம்பவே பிடிக்கும். இது வரைக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் யாருன்னு தெரியாமல் கூட சில பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்பவே நல்லது அது. ஏன்னா வந்து நம்ம குலதெய்வத்தை வணங்கினா தான் வந்து நமக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலுமே வந்து அவங்க பார்த்துப்பாங்க. அவங்கள தாண்டி எதுவுமே நம்மக்கிட்ட வராது. அது வந்து ரொம்பவே உண்மையான விஷயம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு வெளியே தான் ஐனரப்பன் காவல் தெய்வமாக இருப்பார். ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த கோவில். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதலுக்காக வந்து சில பேர் வந்து குதிரை வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்துருக்காங்க. அவங்க வேண்டுதல் நடந்துச்சுன்னா வந்து குதிரை வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா யானையும் வந்து அவருக்கு வந்து வாகனமாக இருக்கும். நான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். இங்கே போய் வந்தாலே மனசு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஆகிடும். போகிற வழி ஃபுல்லாகவே இயற்கையாக நல்லாயிருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களுமே குலதெய்வ கோயிலுக்கு போகாமல் இருந்தீங்கன்னா ஒரு தடவை கண்டிப்பாக போயிட்டு வந்துடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.